ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய்டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப அட்டை வச்சிருக்கிற ரேஷன் கார்டு வச்சுக்கிற எல்லாருக்குமே சூப்பரான மகிழ்ச்சியான அறிவிப்பு அப்படின்னே சொல்லலாம். அதாவது பொங்கல் பரிசு ரூபாய் 3000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரிரு நாட்களில் அறிவிப்பு வெளியாக போகுது அப்படின்ற தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. அது சம்மந்தமாக தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பேச போகிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே வீடியோ பார்த்துருப்பீங்க. பொங்கல் பரிசு தொகை ரூபாய் 3000 இல்லை 5000 அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகத்தில் இருப்பீங்க. இப்போ வரக்கூடிய பொங்கலை முன்னிட்டு 2026 தை மாத பொங்கலை முன்னிட்டு ரூபாய் 3000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஷன் அட்டைகளுக்கு குடும்பங்களுக்கு கொடுக்கறதா தமிழ்நாடு அரசு திட்டவட்டம் செய்திருக்கிறதாகவும் அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து நமக்கு இன்ஃபர்மேஷனாக கிடைச்சிருக்கு. அது எந்தெந்த வகையான ரேஷன் கார்டுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது, எவ்வளோ தொகை, அதாவது 3000 இல்லை 5000 கிடைக்க வாய்ப்பு இருக்கா, நீங்கள் உங்களுக்கு பணம் ரூபாய் 3000 ரேஷன் கடையில் ரொக்கமாக கொடுப்பாங்களா கையில், இல்லை உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்களா டிபிடி ட்ரான்ஸ்ஃபர் மூலிமா அப்படின்றது சம்மந்தமாகவும் டீட்டெயிலாக இன்றைக்கி இந்த வீடியோவில் பேச போகிறோம். கன்ஃபார்மாக 3000 5000ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக இந்த பொங்கல் பரிசு தொகை கூட வேறு என்னென்னலாம் கொடுக்க போகிறாங்க, இது முதல்வர் என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி வைப்பார், எப்போ இதுக்கான அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வரும் அப்படின்றது சம்மந்தமாக ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷனும் பொங்கல் பரிசு சம்மந்தமாக இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பேச போகிறோம். நிறைய பேர் இந்த வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கான அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வருகின்ற 2026 பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு பொங்கல் பரிசு தொகை தருமா அப்படின்றத மக்கள் எதிர்ப்பே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்த்துன்னு வராங்க. ரூபாய் 3000லேருந்து ரூபாய் 5000 வரைக்கும் தரத்துக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக பார்த்தீங்கன்னா அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து இன்ஃபர்மேஷனாக பல சோஷியல் மீடியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா பரவின்னு வருது அப்படின்னே சொல்லலாம். அதனைத் தொடர்ந்து இப்போ தமிழ்நாடு அரசு அதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு அஃபிஷியலாக கிடைச்சிருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் மூலிமா என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதாவது அமைச்சர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் பொங்கல் பண்டிகைக்கான ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 3000 ரூபாய் முதல் 5000 ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்க தமிழக அரசு திட்டமிட்டு இருப்பதாக கூறப்படுகிறது. இதனையொட்டி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வழங்கப்படும் பரிசு தொகை மற்றும் பணத்தை ரேஷன் அட்டைதாரர்கள் ஆவலுடன் எதிர்நோக்கி வருகின்றனர் அப்படின்றது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் அப்படின்னே சொல்லலாம். பொங்கல் பண்டிகைக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா ரொக்க தொகையும் அது மட்டும் இல்லாமல் பொங்கல் பரிசு பொருட்களும் வழங்குவாங்க ரேஷன் அட்டைதாரர்கள் மூலயமா ரேஷன் கடையில். இதன் மூலயமா இந்த ஆண்டு திமுக அரசு 2026 தேர்தலை முன்னிட்டு என்ன வாக்குறுதி கொடுக்க போகிறாங்க, என்ன தொகை பரிசு தொகையை அறிவிக்க போகிறாங்க அப்படின்றது மக்கள் தரப்புலேருந்து மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்துன்னு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நிலையில் இந்த ஆண்டு ரூபாய் 3000 ரொக்க பரிசு வழங்கப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதுக்கான இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. தகவல் வெளியாகியிருந்தாலும் இதற்கிடையே பொங்கல் பரிசு ரகசியமானது எனவும் அதனை முதலமைச்சர் அறிவிப்பார் எனவும் கூறியிருக்கிறார் அமைச்சர் ரகுபதி அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. ரூபாய் 3000 இந்த ஆண்டுக்கான தரத்துக்கு ஒரு 90-80% வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதாவது 5000 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலயமா மாதம் ரூபாய் 1000 பெண்கள் ஆல்ரெடி பெற்றுன்னு வராங்க. அதனால் 3000 வரைக்கும் இந்த பொங்கல் பரிசு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல வருது. இதுக்கான அறிவிப்பு இன்னும் ஒரு சில நாட்களில் முதலமைச்சரே அறிவிப்பார் அப்படின்றத அமைச்சர் ரகுபதி டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வரும் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசு நலத்திட்டங்கள் குறித்து அரசியல் வட்டாரங்கள் பல தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொங்கல் பரிசு தொகை என்ன வழங்க போகிறாங்க, அரசு பரிசு தொகையை மக்களுக்கு என்ன வழங்க போகிறாங்க அப்படின்றது மக்கள் ஆவலுடன் எதிர்நோக்கி வருகிறார்கள். அதனால தான் அரசு பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு தொகை கட்டாயம் தரணும் அப்படின்ற நோக்கத்துடன் இப்போ செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு, அதாவது குடும்ப அட்டை வச்சிருக்க ரேஷன் அட்டைதாரர்கள் எல்லாருக்குமே பொங்கல் பரிசாக அரசு பொருட்கள் வழங்குவது வழக்கம். இது வழக்கமாக நடந்துன்னு வரதுனால மக்கள் ரொம்ப எதிர்பார்த்துன்னு வராங்க. இந்த வருடம் பணத்தொகையுடன் வழங்கப்படலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த வருடம் பணத்தொகை கண்டிப்பாக வழங்கப்படலாம் என தகவல் வெளியாகி உள்ள நிலையில் மேலும் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. சில தகவலின்படி இந்த ஆண்டு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரூபாய் 3000 முதல் 5000 வரை பொங்கல் பரிசு வழங்க அரசு திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. நம்ம ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இதற்கான நிதி ஏற்பாடுகள் செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் நிதித்துறை பணிகள் தொடங்கியுள்ளதாகவும் அரசியல் வட்டாரங்கள் செய்திகள்
பரவி வருகின்றனர். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நிதி ஏற்பாடுகள் வந்து இந்த பொங்கல் பரிசு வந்து செலுத்துறதுக்கான நிதி ஏற்பாடுகள் இப்போ பேங்க் சைட்லலாம் வந்து கொடுத்து தான் உங்களுக்கு வந்து ரேஷன் அட்டையில் வந்து பணம் வந்து செலுத்துறதுக்கோ இல்லை வந்து டிபிடி ட்ரான்ஸ்ஃபர் டேரெக்டாக பேங்க்கில் செலுத்த முடிஞ்சதுன்னா அதுக்கான ப்ராசஸ், அப்படி இல்லைனா ரொக்கமாக வந்து ரேஷன் அட்டையில் கொடுக்க போகிறாங்கன்னா அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே வந்து அந்த பணிகளை எல்லாமே வந்து தொடங்கி உள்ளதாக வந்து நமக்கு வந்து செய்திகள் வந்து பரவி வருது. இது குறித்து இன்னமும் அதிகாரப்பூர்வமான தகவல் வந்து வெளியாகவில்லை அப்படின்றது ஒரு முக்கியமான குறிப்பிடத்தக்கது. முதலமைச்சர் என்னைக்கு வந்து வெளியிடுறாரோ அன்னைக்கு தான் வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து வெளியாகும். அது வரைக்கும் வந்து அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வரல, அரசு வட்டாரங்களின் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். அதிமுக ஆட்சியில் பொங்கல் பரிசாக பணமும் பொருட்களும் சேர்த்து வழங்கப்பட்டது. கரும்பு, பச்சரிசி, வெல்லம் ஆகியவற்றுடன் உண்டு ரூபாய் 500 ரொக்கமாகவும் கொடுக்கப்பட்டது. ஏற்கனவே வந்து ஒரு பொங்கல் பரிசாக வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு, பச்சரிசி, வெல்லம் ஆகியத்தோட வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் பொங்கல் பரிசாகவும் சேர்த்து வந்து கொடுக்கப்பட்டிருக்காங்க ஒரு டைம் அதிமுக ஆட்சியில் வந்து இருக்கும்போது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2021 சட்டமன்ற தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 2500 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசாக வந்து அப்போ முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மென்ஷன் பண்ணி ரூபாய் 2500 ரூபாய் எல்லாருக்குமே ரேஷன் கடையிலே வந்து பார்த்தீங்கன்னா ரொக்கமாக வந்து கையிலே கொடுக்குற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொகையை கொடுக்கும்போது விமர்சித்த திமுக அரசு 5000 ரூபாயை வந்து கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதனை முன்னில் கருத்தில் கொண்டு இப்போ மக்கள் வந்து ஆவலுடன் என்ன வந்து எதிர்பார்க்குறாங்கன்னா 5000 ரூபாய் வந்து திமுக அரசு வந்து இப்போ வரக்கூடிய 2026 தேர்தலை முன்னிட்டு இந்த பொங்கல் பரிசு 2026 பொங்கல் பரிசு 5000 ரூபாய் தருவாங்களா அப்படின்றத வந்து மக்கள் ஆவலுடன் வந்து எதிர்பார்த்து வராங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் மக்களினிடையே வந்து பார்த்தீங்கன்னா மேலும் வந்து ஒரு அதிருப்தி வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா பரிசு தொகை வந்து பொங்கலை முன்னிட்டு வந்து கொடுக்கறது வழக்கம். இப்போ திமுக ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னது போல் 5000 ரூபாய் கரெக்டாக வந்து கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளாக வந்து சரியாக கொடுக்கல அப்படின்ற நோக்கத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா தற்போது திமுக ஆட்சியில் பணத்தொகை வழங்கப்படாதது குறித்து சிலர் அதிருப்தி தெரிவித்திருக்கிறார்கள் அப்படின்ற நிலையும் வந்து உருவாகியிருக்கு. இந்த அதிருப்தியை சமாளிக்கவும் தேர்தலை முன்னிட்டு மக்களுக்கு பெரிய அளவில் நிவாரணத் தொகை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது தமிழக அரசு அப்படின்ற தகவலும் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. இந்த ஆண்டு ரொக்க பரிசாக வழங்க அமல்படுத்தப்படலாம் அப்படின்றது எதிர்பார்க்கறது குறிப்பிடத்தக்கது. ரூபாய் 3000 வழங்கப்பட வாய்ப்பு அதிகமாக என அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் கூறுகின்றனர். அதுதான் வந்து நோட் பண்ண வேண்டியது. நிறைய பேர் 5000 அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருக்கீங்க. 3000 ரூபாய் வழங்கப்படலாம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக அதிகமாக வந்து அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. இதற்கிடையே இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் பண்டிகை வர்றதுக்கு இன்னும் வந்து 10லேருந்து 15 நாட்கள் தான் வந்து இருக்குது. இன்னும் வந்து அதுக்கான அறிவிப்பு வந்து வெளியாகலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து மக்கள் வந்து எதிர்பார்த்துன்னு இருக்காங்க. இதுக்கான அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் தமிழக அரசு வந்து ரகசியமாக வைத்துள்ளது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் ரகுபதி வந்து இப்போ ரீசனாக வந்து பேட்டி அளிச்சிருந்தார் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதனை முதலமைச்சர் கண்டிப்பாக வந்து பொங்கல் பரிசை முதலமைச்சர் கண்டிப்பாக வந்து அறிவிப்பு வந்து வெளியிடுவார். அதுக்கான அறிவிப்பு வரும்போது அதுக்கான தொகை என்ன, அதாவது பொங்கல் பரிசு தொகை என்ன அப்படின்றத முதலமைச்சர் வந்து அறிவிப்பார். அது முக்கியமாக வந்து ரேஷன் கடையில் ரொக்கமாக வந்து கையில் வந்து ரெகுலராக கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்களா, இல்லை வந்து அக்கௌண்ட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்களா, டிபிடி ட்ரான்ஸ்ஃபர் மூலிமா ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அப்படின்றது சம்மந்தமாக முதலமைச்சரே வந்து வெளியிடுவார் அப்படின்றவும் வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது தொடர்பாக பேசிய அமைச்சர் ரகுபதி மேலும் வந்து ஒரு சில தகவல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார் அப்படின்னே வந்து சொல்லலாம். மு.க. ஸ்டாலினை 2வது முறையாக முதலமைச்சர் ஆக்குவதுதான் தனது கடமை அப்படின்றதையும் வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பணி என்ன என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெளிவாக சொல்லிவிட்டார். இதிலிருந்து முதலமைச்சருக்கான போட்டியில் உதயநிதி இல்லை அப்படின்றது வந்து தெளிவாக வந்து தெரிய வருது. எடப்பாடி பழனிசாமி அவரது ஆட்சி காலத்தில் பொங்கல் பரிசின் போது, அதாவது பொங்கல் பண்டிகையின் போது பொங்கல் பரிசு தொகை ரூபாய் 5000 கொடுத்திருக்கலாம், கொடுக்காமல் இருந்திருக்கலாம். நீங்கள் தற்போது இதை பற்றி சொல்ல மாட்டோம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். என்ன என்பது ரகசியமாக தான் இருக்கும், திடீரென்று அதற்கான அறிவிப்பு வெளிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அப்பயே முன்கூட்டியே வந்து ரூபாய் 5000 வந்து முன்னாள் இருந்த முதலமைச்சர் வந்து தெரிவிச்சிருந்தார். அதுபோல் நீங்கள் வந்து தெரிவிக்க மாட்டீங்க திமுக அரசு அப்படின்னு சொல்லிட்டு வந்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கு இது சம்மந்தமாக வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு இதன் மூலம் பொங்கல் பரிசு தொகை ரொக்கமாக வழங்கப்பட உறுதியாகியுள்ளது என்பது மக்கள் மகிழ்ச்சியை அடைந்துள்ளார்கள் அப்படின்ற தகவல் வந்து கிடைச்சிருக்கு. அதனால் அது எவ்வளவு தொகை என்பது தற்போது வரை ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது தான் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம். கண்டிப்பாக வந்து உங்களுக்கான தொகை பொங்கல் பரிசாக ரூபாய் 3000 ரேஷன் கடையில் ரொக்கமாக வந்து கையில் வந்து கொடுப்பாங்க. உங்கள் குடும்பத்தில் உறுப்பினர்கள் யாராக இருந்தாலும் கைரேகை வச்சுட்டு ரேஷன் கடையில் பொங்கல் பரிசு தொகையும் பொங்கல் பரிசு பொருட்களும் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற அறிவிப்பு வந்து முதலமைச்சர் டீட்டெயிலாக வந்து இதுக்கு மேலே வந்து வெளியிடுவார். அதுக்கான அஃபிஷியல் வீடியோவும் நம்ம சேனலில் டீட்டெயிலாக வந்து மென்ஷன்
பண்ணும். மேலும் உங்களுக்கு இது சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. கண்டிப்பாக ரூபாய் 3000 ரொக்க பரிசு வந்து எந்த தேதியிலேருந்து வந்து கொடுப்பாங்க, அரசு அஃபிஷியலாக அதுக்கு என்னென்ன ப்ராசஸ்லாம் உங்களை வந்து பண்ண சொல்ல போகிறாங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலை முன்னிட்டு பொங்கல் பரிசு கொடுக்கறதுக்கு முன்னாடி அதுக்கான இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக வந்து வரும். அது 1 by 1 நம்ம சேனல்லே டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு வந்து அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா அது சம்பந்தமான வேலைப்பாடுகள் வந்து செய்துன்னு வராங்க. கண்டிப்பாக இன்னும் 10லேருந்து 15 நாட்கள் வந்து இருக்குது பொங்கலுக்கு. அதனால் அதற்கு முன்னதாக வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் பரிசு தொகை கண்டிப்பாக வந்து வழங்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் நம்ம டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறோம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த குடும்ப அட்டைதாரர்களுக்கு பணம் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்விகள் வந்து கேட்டுன்னு வரீங்க. கிட்டத்தட்ட தமிழகத்தில் ரேஷன் கார்டு உள்ள 2.25 கோடி குடும்பங்களுக்கும் இந்த பொங்கல் பரிசு வழங்கப்பட உள்ளது அப்படின்ற தகவல் தான் வந்து கிடைச்சிருக்கு. ஒரு சிலவங்க வந்து டவுட் வந்து வரலாம், PHH கார்டு, NPHH கார்டு, NPHH NC கார்டு, இது போல் நிறைய வகையான கார்டு வந்து இருக்குது, அவங்களுக்குலாம் வந்து கிடைக்குமா? எல்லாம் ஏற்கனவே வந்து விலக்கு அறிவித்தது போல் PHH கார்டு, NPHH கார்டுக்கு மட்டும்தான் வந்து பணம் வந்து வழங்கப்படுமா, NPHH AAY கார்டுக்கு மட்டும்தான் வந்து வழங்கப்படுமா அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வரக்கூடிய வீடியோவில் நம்ம சேனலில் டீட்டெயிலாக வந்து தெரிவிப்போம். அதனால் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை வாட்ச் பண்ணி வந்தீங்கன்னா கண்டினியூவாக இந்த பொங்கல் பரிசுக்கான டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் நீங்களே வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத நான் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். மேலும் வந்து இதுக்கான டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் எந்தெந்த வகையான ரேஷன் கார்டுக்கு பொங்கல் பரிசு வந்து வழங்கப்படும் அப்படின்றத வரக்கூடிய வீடியோவில் வந்து வரும். கண்டிப்பாக வந்து எதிர்பார்த்துனுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பொங்கல் பரிசு சம்மந்தமாக வந்துகிற ஒரு சில இன்ஃபர்மேஷன், அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து வெளியே இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே டீட்டெயிலாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உடனடியாக நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு, இன்ன வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.